கூலி படம் இவ்வளவு பெரிய பிக் புகழ்பெற்ற படமாக மாறினதற்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? ரஜினிகாந்தா? எல்லாருமே பலரும் சொல்லுவது இது ரஜினி படம் கூலி, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், இந்திய சூப்பர் ஸ்டார், அதனால தான் இவ்வளோ பெரிய ஹைப்பு, அதனால தான் இவ்வளோ பெரிய பேரும் புகழமானது, அதனால தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷனு சினிமா ரிலீஸ்க்கு முன்னே இவ்வளோ டிக்கெட் கலெக்ஷன் ஆகிருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், அவருடைய மாசு தான் இவ்வளோ பெரிய வருமானம் வந்திருக்கு இந்த படத்துக்கு இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதுக்கு மூல காரணமே லோகேஷ் கனகராஜ் தான். இது யாராலையும் மறுக்கவே முடியாது. லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ பேரும் வெயிட்டிங் இல்லையா? கேரளாவிலையுமே ரஜினிகாந்தை ரஜினியோடைய படத்தை பார்க்குறதுக்காக அவ்வளோ பெரிய ஹைப்பு இல்லை. இது லோகேஷ் படம் இல்லாமல் அனிருத் பிஜிஎம் மியூசிக் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இது சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் இது மிகப்பெரிய வசூல் எடுக்கும், அது கன்ஃபார்ம். எல்லாரும் சொல்லுவது ரஜினி படம் இல்லை, இது லோகேஷ் படம். அதில் மனசில் வச்சுக்கணும். எல்லாரும் நல்லா சிந்திச்சு பாருங்கள். லோகேஷோட படத்தில் எந்த ஹீரோ நடித்தாலும் அது லோகேஷ் படம் தான். ரஜினிகாந்த் எந்த படம் நடித்தாலும் எல்லா படத்துக்கும் இவ்வளோ பெரிய ஹைப்பு இருக்கா? இன்னும் ஒரு சிந்திச்சு பாருங்கள், கிடையாது. அந்த படத்தை எடுக்கக்கூடிய டைரக்டர் யாருன்னு ஜனங்க முதல்ல பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி சங்கரோடைய படத்தில் எந்த நடிகரை போட்டாலும் அது சங்கரோடைய படமாக தான் மாறும். அதுதான் அதோட ஐப்பு, அது அப்படி தான் இருக்கும். அதுபோல தான் தமிழ் சினிமாவில் இந்த காலகட்டத்தில் லோகேஷ் கனகராஜ், இது லோகேஷ் கனகராஜோட படம். அப்படி தான் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கணும், வேறு யாரோ ஒன்றா இருக்கணும், சூர்யாவாக இருக்கட்டும், கைதி பட கார்த்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படம் லோகேஷோடைய படம் தான். அதுக்கு வேறு ரேஞ்சு. இது மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கணும். கூலி படம் ரஜினி படம் இல்லை, அப்புறம் ஏன் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில்? சத்யராஜ், அமீர்கான், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், கேரளாவில் அந்த நடிகர் இவ்வளோ பேர் ஏன் நடிச்சிருக்காங்க? அவங்கள ஏன் சொல்லலை நீங்கள்? இது ரஜினிகாந்த் படமா? ரஜினிகாந்தும் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் இந்த படத்துடைய மெயின் ஹீரோ யார் தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் தான். கூலி படத்தில் லோகேஷ் என்ன செய்து வைத்திருக்கார், அந்த அற்புதத்தை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ வெயிட்டிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கா.